அடுத்தது தாவீதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவனுடைய சத்துருக்களின் மேல் ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. என்ன கொடுத்தாருங்க? சத்துருக்களின் மேல் ஜெயத்தை கொடுத்தார். நம்ம வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் என்ன பண்றாருங்க? நமக்கு விரோதமான எல்லா சத்துருக்களுக்கும் மேலாக அவர் ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துகிறேன். இது ஊழியக்காரனாகிய என்னுடைய சுதந்திரம்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருக்குள் ஊழியக்காரரும் ஊழியக்காரிகளுமாய் இருக்கிறீர்கள், அவருக்குள் ஆசாரியர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, எப்பவுமே எனக்கு விரோதமான எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வருதா, ஒரு வழியாய் வருகிற சத்துரு என்ன பண்ணுவான்? 7 வழியாய் ஓடி போவான். ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு தடை வருதா, உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல 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 உங்களுக்கான ப்ரொவிஷன், உங்களுக்கு அந்த சத்துருக்கள் மேல எடுக்க வேண்டிய ஜெயம் வருங்க. ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில எங்க வெற்றி பெற வேண்டும், அங்கே உள்ள வெற்றி உங்கள் வாயில் இருக்கிறது, உங்கள் இருதயத்தில் இருக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஹல்லேலூயா. உங்க வாயிலிருந்து என்ன பேசுறீங்களோ, நீங்க பேசக்கூடியது அப்படியும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்கும். ஏன்னா நீங்க அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைப்பை நோக்கி முன்னோக்கி போகிறவர்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அவரால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, இது எல்லாத்துக்கும் மேல அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு? அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துரு உன்னை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. எதுவுமே உங்களை தொட முடியாது. பிசாசா, மனுஷங்களா, சூழ்நிலையா, எதுவுமே தொட முடியாது. கிளைமேட் கூட தொட முடியாது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிளைமேட் கூட தொட முடியாது. ஹல்லேலூயா. சங்கீதம் 91 தினம் 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 அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. சங்கீதம் 91, சங்கீதம் 23, இதையெல்லாம் சங்கீதம் 60, இது ஏசாயா 60, இதையெல்லாம் சொல்ல 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 உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறதை பார்க்க முடியும். தேவ பாதுகாப்பில் வாழ்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தேவைகள் சந்திக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, அது விசுவாசியின் வாழ்க்கை அல்ல. நம்முடைய வாழ்க்கை அபரிமிதத்தில் வாழ்ந்து மற்றவர்களுக்கு வாரி கொடுக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என்னுடைய வாழ்க்கை தேவைகள் சந்திக்கப்படுகிற வாழ்க்கை அல்ல, என்னுடைய வாழ்க்கை அபரிமிதத்தில் வாழ்கிற வாழ்க்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அபரிமிதம் உங்களுக்கு உண்டாகிறது. இன்னைக்கு நான் ஒரு தீர்க்கதரிசியா உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு அபரிமிதம் உண்டாகிறது. எங்க குறைவுன்னு சொல்றீங்க, அங்க உங்களுக்கு அபரிமிதம் உண்டாகிறது. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எங்க குறைவோ அங்க அபரிமிதம் உண்டாகிறது. சந்தோஷம் பெருகுகிறது, தேவ பாதுகாப்பு பெருகுகிறது. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, கணவருக்கு பாதுகாப்பு, மனைவிக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயத்தை மேற்கொள்ளுங்கள். இன்செக்யூரிட்டி, அந்த பாதுகாப்பில்லாத ஒரு உணர்வு, அது ஏங்க வரணும்? என்னுடைய மாம்ச தகப்பன் கிட்ட நான் பாதுகாப்பில்லாத ஒரு உணர்வோடு வளர்ந்திருக்கலாம். என் குடும்பத்தில் நான் ஒரு பாதுகாப்பில்லாத ஒரு உணர்வோடு வளர்ந்திருக்கலாம். இந்த சமுதாயத்தில் நான் ஒரு பாதுகாப்பில்லாத உணர்வோடு வளர்ந்திருக்கலாம். வேலை ஸ்தலத்தில் ஒரு பாதுகாப்பில்லாத ஒரு உணர்வோடு வளர்ந்திருக்கலாம். ஆனா என்னுடைய தகப்பன் அவர் என்ன பண்றாருங்க? எப்பொழுதுமே என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நான் அவருடைய மார்புல பத்திரமாய் இருக்கிறேன். அவருடைய மார்புல பத்திரமாய் இருக்கிறேன். அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. ஏன் பயப்படுறீங்க எஸ்தர்? ஹல்லேலூயா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயம் என்பதை அறியாதவன் தான் விசுவாசி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசிங்கிறவன் பயம் என்பதை அறியாதவன். ஹல்லேலூயா. சரி, அப்படின்னா எனக்கு பயமே வராதுங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்லை.
எந்த பயம் வந்தாலும் பயத்தை விசுவாசத்தினாலே நாம் மேற்கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா. பயம்ங்கிறது ஒரு உணர்வு, அது வரும். மிதமிஞ்சின உணர்வாய் இருந்தா அது அசுத்தாவி. மிதமிஞ்சின பயம்ங்கிறது அது அசுத்தாவி. பயம்ங்கிறது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு உணர்வு. ஹல்லேலூயா. பயம் இருக்கணும், மிதமிஞ்சிய பயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்போ எதை குறித்தும் நாம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்தும் நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்பா கிட்ட நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் நம்ம சொல்லியிருப்போம், சின்ன குழந்தைங்களை பார்க்கும்போது எப்போவாவது நாம வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ சின்ன குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? இந்த குழந்தைங்க மாதிரியே நாம இருந்திருக்கலாம். என்ன சொல்லுவோம்? இந்த குழந்தைங்க மாதிரியே நாம இருந்திருக்கலாம், அதுங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை, எப்படி விளையாடுது பார்த்தியா அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவோம்? அப்படி சொல்லுவோம் இல்லையா? கண்டிப்பாக நம்ம அதை வாழ்க்கையில் பல முறை நம்ம சொல்லியிருப்போம். 2 ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பழைய காலத்து ஃப்ரெண்டை பார்க்குறீங்க, பழைய ஃப்ரெண்டை பார்க்குறீங்க, பார்த்து பேச ஆரம்பிக்கிறீங்க. பேச ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் ஒரு காலம், அப்படியே நாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு எங்கே போயிடுவீங்க? ஸ்கூல் டேஸ்க்கு போயிடுவீங்க, காலேஜ் டேஸ்க்கு போயிடுவீங்க. போயிட்டு அப்போல்லாம் எங்களுக்கு என்ன கிடையாது, அப்போ எனக்கு ஒரு கவலையும் இல்லை, இப்போ மாதிரி நாம் ஓடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ மாதிரி இவ்வளோ பாரம் பிரச்சனை போராட்டங்கிறது இல்லை, அப்போ மாதிரியே நம்ம எப்படி இருந்திருக்கலாம், கவலையே இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் இல்லையா? அப்போது நம்ம என்னதுங்க, தேவ சமூகத்தில் அப்பா மடியில் சாய்ந்து இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. என் தகப்பன் நீர்தானையா. அப்போ அவருடைய மடியில் இருந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவருடைய அரவணைப்பை, அந்த கதகதப்பை உணர பழகணுங்க. ஹல்லேலூயா. ஏன் அந்த இன்செக்யூரிட்டி ஏன் வருது, ஏன் அந்த பயம் வருது அப்படின்னா, அவர் கதகதப்பை உணராததுனால நமக்கு பயம் வருது. ஹல்லேலூயா. அவர் கதகதப்பை எப்படி உணர முடியும்? அப்படியே நல்லா ஆராதிங்க. தாவீதோடைய வெற்றிக்கு காரணம் என்னதுங்க? அவன் ஆராதனை வீரனாய் இருந்தான். ஆராதனை வீரனுக்கோ வெற்றி நிச்சயம். அப்போ அவன் நல்லா ஆராதிக்கக்கூடியவனாய் இருந்த போது என்ன வந்ததுங்க? அவனுக்கு தைரியம் எப்பொழுதும் அவனுக்குள்ள பயந்துகிட்டேனாலும் பயத்தை மேற்கொண்டான். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தைரியமாய் இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, பயந்துகிட்டேனாலும் பயத்தை மேற்கொள்றது தான் பெரிய விஷயம். ஹல்லேலூயா. இப்போ இந்த தாவீதுக்கு ஆண்டவர் சத்துருக்கள் முன்பாக எப்படி வெற்றியை கொடுத்தாரு? அவன் சங்கீதம் 23 என்னன்னு எழுதுறான்னு பாருங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு சத்துரு வந்தா நீங்க என்ன பண்ணணும்? சத்துருவை பார்த்து என்ன சொல்லணும்? உனக்கு முன்னாடி என் தலையை அவர் எண்ணெய், உனக்கு முன்னாடி உன் கண்ணு பார்க்க ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. என் பாத்திரம் காலி பாத்திரம் நினைச்சியா? உன்னை ஜெயிக்கவும் செய்கிறார், அதே நேரத்தில் என் தேவையை சந்தித்து என்னுடைய பாத்திரத்தையும் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை அந்த பாத்திரத்தில் நிரப்பிடுறாரு, இந்த பாத்திரத்தில் நிரப்பிடுறாரு. ஹல்லேலூயா. நான் பயப்படும் நாளில், நான் பயப்படுகிற நேரத்தில் அவர் என்ன பண்றாருங்க? அந்த பயமுள்ள ஆவியை இல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியினாலே என்னை நிரப்பி விடுகிறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, எல்லா நேரத்திலையும் உங்களுக்கு என்ன வேணும்? பணம் வேணுமா, தைரியம் வேணுமா, வெற்றி வேணுமா, ஜெயம் வேணுமா, சமாதானம் வேணுமா, எல்லாத்தையும் என்ன பண்றாரு? உங்க பாத்திரத்தை அந்த ஆவி கண் பார்க்க அந்த உங்க பாத்திரத்தை என்ன பண்ணிடுறாருங்க? அதனாலே நிரப்பி விடுகிறார். எதினாலே? தரித்திரத்துக்கு மாறாக செழிப்பினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. சாபங்களுக்கு மாறாக ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார், வியாதிகளுக்கு மாறாக சுகத்தினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய பாத்திரம் சுகமாக்கப்பட்ட பாத்திரம், இந்த பாத்திரம் சுகமடைந்த பாத்திரம். நம்ம பண்டை காலத்து இலக்கியத்தில் சொல்லுவாங்க, ஒருத்தி என்ன வச்சிருந்தாலாமா? அச்சய பாத்திரம்னு ஒருத்தி ஒன்று வச்சிருந்தாலாம். அந்த அச்சய பாத்திரத்தில் என்ன ஆகுமாமாங்க?
எடுக்க வந்துக்கிட்டே இருக்குமா. ஆனால் அதில் ஒரு பருக்கையாவது என்ன இருக்கணுமாமா, அதில் ஒரு பருக்கையாவது சாப்பாடு இருக்கணுமா. அப்போ தான் வந்து என்ன ஆகுங்க, அது எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், அதில் சாப்பாடு வச்சுருக்க மாட்டோம். என்ன வச்சுருப்போம், ஒரு தங்க கட்டியை போட்டு வச்சுருப்போம். தங்க கட்டியை போட்டு வச்சு என்ன பண்ணுவோம், எடுக்க எடுத்துக்கிட்டே இருந்திருப்போம். சரி, அந்த கதையில் பாருங்க, அந்த கடைசி ஒரு பருக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பருக்கை இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும், அந்த பாத்திரம் காலி ஆகிடும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பாத்திரத்தை, காலியாயிருந்த பாத்திரத்தை தான் அவர் என்ன பண்ணுறாருங்க, அவர் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். இந்த பாத்திரம் சுகம் பெருகி வழிகிற பாத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாத்திரம் சுகம் வழிந்தோடுகிற பாத்திரம், மற்றவர்களை சுகமாக்குகிற பாத்திரம். இந்த பாத்திரம் அன்பினால் நிறைந்த பாத்திரம். இந்த பாத்திரம் அதிசய பாத்திரம். இந்த பாத்திரம் அற்புத பாத்திரம். இந்த பாத்திரம் விசுவாச பாத்திரம். ஹல்லேலூயா. இந்த பாத்திரத்தை பார்த்தா உங்களுக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? நம்ம உடம்ப நம்ம யாராவது வெறுப்போமா? எத்தனை பேர் நம்ம கண்ணாடியில் பார்த்து அழகு செல்லோன்னு கொஞ்சம் இருப்போம் அந்த காலத்தில், இல்லையா? அப்போ இந்த 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 சரீரத்தை நாம் என்ன பண்ணுறோங்க, இதை நாம் ரொம்பவும் நாம் என்ன பண்ணுறோம், நாம் அதை மேன்மை பாராட்டுகிறோம். மேன்மை பாராட்டுறதுல தப்பு இல்லை, அதை விக்கிரகமாக்குறது தான் தப்பு, இல்லையா? அப்போ இதை மேன்மை பாராட்டுறதுல தப்பு இல்லை. அப்போ இந்த பாத்திரத்தை நாம் என்ன பண்ணுறோம், நாம் நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், உங்கள் உடம்பை பார்த்து நீங்களே சொல்லுங்கள், சாணியை எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லாமல் போகிறேன் அப்படின்னு சொல்கிறதில்ல. அப்படி சொல்லி தான் என்னாச்சுங்க, அதில் அந்த பாத்திரத்தில் வியாதி பேருக வச்சுட்டான் பிசாசு. அதுக்கு பதிலாக இந்த பாத்திரத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உனக்குள் எப்பொழுதும் சுகமும் பலனும் பெருகி கொண்டே இருக்கிறது. நீ மற்றவர்களை சுகமாக்குகிற பாத்திரம். உனக்குள்ள இருக்கக்கூடிய செழிப்பு இந்த உலகத்தையே செழிப்பாக்கக்கூடியது. ஹல்லேலூயா. தினம் காலையில் எந்திரிச்சு உங்க உடம்ப பார்த்து சொல்லிக்கிட்டே இருங்க, உன்ன மாதிரி இருக்குவான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னன்னு சொல்லணும், உன்ன மாதிரி சுகமான சரீரத்தை இந்த உலகத்திலேயே நான் பார்த்ததில்லை. ஹல்லேலூயா. உன்ன மாதிரி சந்தோஷமான பாத்திரத்தை நான் இந்த உலகத்திலேயே பார்த்ததில்லை. உன்ன மாதிரி சமாதானமான பாத்திரத்தை இந்த உலகத்திலேயே நான் பார்த்ததில்லை. சொல்ல 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 உங்களுக்குள்ள பெருகி கொண்டே இருக்கும். உங்ககிட்ட இருந்து சமாதானத்தை மொண்டு கொண்டு செல்லுவார்கள். இந்த பாத்திரத்திலிருந்து சந்தோஷத்தை மொண்டு கொண்டு செல்லுவார்கள். ஹல்லேலூயா. 1 நாளாகமத்தில் ஆண்டவர் தாவீதுக்கு நிறைய யுத்தங்கள்ல வெற்றியை கொடுத்தாருங்க. என்ன கொடுத்தாருங்க? சத்துருக்களுக்கு முன்னாடி தாவீதுக்கு யுத்தங்கள்ல வெற்றியை கொடுத்தாரு. அவனுடைய சரீர தேவைகள் எல்லாத்தையும் சந்திச்சாருங்க. அவனுடைய பாதுகாப்பையும் அவர் உறுதி செய்தார். ஏங்க, யுத்தத்துக்கு போறவன் உயிரோட வருவான்னு ஏதாவது கேரண்டி இருக்குதா? பாருங்களேன், இவனே ஒருத்தனை யுத்தத்துக்கு அனுப்புவானா, இவனே அவனை ஆள் வச்சு கொன்னுருவானா. எத்தனை பேருக்கு அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குது? பச்சேபாலுடைய புருஷனை என்ன பண்ணா, போருக்கு அனுப்பி சாகமும் அடிச்சிட்டான், இல்லையா? அப்போ அது மாதிரி அப்படி பண்ண வந்தாங்க. அவன் நல்லவன் நினைச்சிங்களா? அவன் என்ன பண்ணாங்க, அவனுக்கு அடுத்தவன் பொண்டாட்டி வேணுங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணாங்க, அவனையே யுத்தத்துக்கு அனுப்புனான். யுத்தத்துக்கு அனுப்பிட்டு அவனையே என்ன பண்ணிட்டான், அவனையே கொன்னுட்டு என்ன பண்றான், அவனுடைய மனைவியை தன்னுடைய சொந்த மனைவியாக்கி கொள்ளுகிறான். அப்படிப்பட்டவன் தாங்க. ஆனா அவன் செய்த எல்லா யுத்தங்களிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனுடைய பாதுகாப்பை உறுதி செய்தார். ஹல்லேலூயா. அவன் படையில இருந்த ஒரு முக்கியமான ஒருத்தனை செத்து போறான். ஆனா ஆண்டவர் என்ன செய்தாருங்க, இவனை காப்பாற்றினார். காரணம் என்ன அப்படின்னா, அவன் பாவத்தை வெறுத்தார். அந்த பாவத்துக்கு தான் அவன் பிள்ளை அடிக்கப்பட்டான். அந்த குழந்தை பிறந்துச்சே, அந்த குழந்தை அடிக்கப்பட்டது, அது செத்து போச்சு. ஆனா ஆண்டவர் பாவத்தை நேசிக்கிற தேவன் அல்ல. நாம என்ன செய்தாலும் அதை அவர் அங்கீகரித்து கொள்ளுவாருங்கிறது இதனுடைய அர்த்தம் அல்ல. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன செய்யறாருங்க, எப்பொழுதுமே
தான் அழைத்த தன்னுடைய பிள்ளைகள், தான் தெரிந்து கொண்ட தன்னுடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறாருங்க, அந்த அழைப்பின் நிமித்தமாகவே, தன்னுடைய பிள்ளை என்கிற அந்த அதிகாரத்தின் நிமித்தமாகவே அவர் என்ன செய்கிறாருங்க, அவனுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க எவ்வளவு பெரிய யுத்தத்துக்கு போனாலும் உங்களுடைய பாதுகாப்பை அவர் உறுதி செய்கிறார். பாருங்களேன், பேதுருகிட்ட சொல்றாரு, இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிற எத்தனையோ சபைகளுக்கு, நம்ம சபை உட்பட எத்தனையோ சபைகளுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருக்கங்களும் வந்திருக்குது. பிசாசு எதுக்காக கொண்டு வந்தான் அப்படின்னா, சபையை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக, அவன் சபையை அழிக்க வேண்டும் என்பதற்காக போராட்டத்தை கொண்டு வந்தான். ஆனா அவர் என்ன செய்தாருங்க, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவது இல்லை. ஹல்லேலூயா. அது மாதிரி தான் நீங்களே சபையாய் இருக்கிறீர்கள், உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதே இல்லை. ஹல்லேலூயா. 1 நாளாகமத்தின் புத்தகம் 18:6 பார்க்கிறோம், தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு போனா காப்பாற்றினார். ஹல்லேலூயா. வேற அவன் என்ன செய்ய போனாலும் அங்க அவனை காப்பாத்தினாருங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க எங்க போனாலும் நீங்க காப்பாத்துறீங்களா இல்லையா? உங்க பிள்ளைங்களை விட்டுறீங்களா? உங்க பிள்ளைங்க மேலதான கண்ணு இருக்குது. பாருங்களேன், சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சிருக்கிற தாய்மார்கள் என்ன பண்றீங்க, ஒரு கண்ணு என்ன பார்க்குது, இன்னொரு கண்ணு பிள்ளையத்தானே பார்க்குது. பாருங்களேன், என்ன பண்றீங்க? அதுக்கு எங்கேயாவது போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தீங்களா? நீங்க எங்கேயாவது ட்ரைனிங் எடுத்தீங்களா? இல்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள இருந்து என்ன வருதுங்க, ஒரு பக்கம் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பிள்ளையவும் ஒரு பார்வை பார்த்துக்குவீங்க. அப்பா அம்மார்களுக்கெல்லாம் அது வருதா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா அம்மார்களுக்கு சொல்லுங்க செல்வகுமார், அது வருதா? அது வராது இல்லையா? அது வர்றது இல்லை. ஆனால் தாய் தன் பிள்ளையை, பாலகன் தாய் தன் பாலகனை மறந்தாலும் அவர் நம்மளை என்ன பண்றது இல்லைங்க, அவர் மறக்கிறதே இல்லைங்க. ஹல்லேலூயா. எஸ்தர், உங்க பையனையே பார்த்துக்கிட்டே நீங்க இருந்தாலும் நீங்க அசந்த நேரத்துல கூட சத்துரு தொட முடியும். ஆனா நீங்க அசருகிற நேரம்னு ஒண்ணு இருக்கு, ஆனா கர்த்தர் அசருகிற நேரம்னு ஒண்ணு இல்லை. உங்க பிள்ளையை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பிள்ளைகளின் பிள்ளைகளை எல்லாரையும் அவரு தாங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பாதுகாப்பை உறுதி பண்ணுகிற தேவன். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளை கபடி விளையாட போனாலும் கர்த்தர் பாதுகாக்கிறார். உங்க பிள்ளை டெல்லிக்கு NCCக்கு போனாலும் கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். உங்கள் பிள்ளைகள் எங்கேயாவது அமெரிக்காவில் போய் வேலை செய்ய போயிட்டு அங்கேருந்து ஒரு வெள்ளைக்காரியை கட்டிட்டு வந்துடுவானோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி வெள்ளைக்காரியை கட்டிட்டு வந்தாலும் ரட்சிக்கப்பட்ட வெள்ளைக்காரியாக தான் கட்டிட்டு வருவான். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட வெள்ளைக்காரியோட நீங்களே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் பேசிக்கலாம். அப்போது நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கலாம். அப்போ எப்படியானாலும் ஆண்டவர் என்ன செய்வார்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார். உங்கள் பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு அந்த தேவ பாதுகாப்பை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளை, நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார், என் பிள்ளை என் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதை எடுத்து வைடா, அப்புறமா எடுத்து வை. என் பிள்ளை என் கூட இல்லை, அவன் என்னை விட்டு தூரமாக போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளை தூரமாக போயிட்டான், என்னை விட்டுட்டு போயிட்டான், அவ்வளவு நான் நேசித்தேன், ஆனால் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அவன் எங்கே இருந்தாலும் அவன் மேல் கர்த்தர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவன் போன வழியிலேயே அவனை திரும்ப கொண்டு வருவார். அவனை யாக்கோப திரும்பவும் அவர் கொண்டு வந்ததை போல அவர் திரும்பவும் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. யாக்கோபு மாமனார் வீட்டுக்கு போயிட்டு அவன் திரும்ப வந்தான். ராஜேஸ்வரி அம்மா, மாமனார் வீட்டுக்கு அவன் திரும்ப வந்தான்ட்டு பேரன் உங்ககிட்ட திரும்ப வந்து சேர்ந்தே தீருவான்.
ஹalleluya. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் நான் போன இடமெல்லாம் கர்த்தர் தாவீதை காத்தாருங்க. தாவீதை மட்டும் இல்லைங்க, சாலமோனை அதை விட அதிகமா காத்தாருங்க. ஹalleluya. அந்த சந்ததியவே காத்துட்டு வந்து கடைசியில இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தாருங்க. அந்த சந்ததியில என்னையும் உங்களையும் சேர்த்துட்டாருங்க. இப்போ ஆண்டவர் நம்ம எல்லாரையும் காத்து நடத்துகிறார். ஹalleluya. உங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாரையும் காத்து நடத்துகிறார். அப்போ ஆண்டவருடைய அந்த ப்ரொவிஷன், அந்த சப்ளை, ஆண்டவருடைய அந்த தேவைகளை சந்தித்தல் அப்படிங்கிறதுல ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பலம் இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வெற்றி இருக்கிறது. சாதனைகளை செய்வதற்கான பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பிள்ளைகளுக்கு படிக்கிறதற்கான அந்த பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றை செய்வதற்கான சரீர பலத்தை கொடுக்கிறார். ஒரு பிரச்சனையை மேற்கொள்ளுகிறதற்கான அந்த மென்டல் அண்ட் இமோஷனல் ஸ்ட்ரென்த், மனதின் உணர்வுகளின் அந்த பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த பலத்தை கொடுக்கிறார். அதே நேரத்தில் எல்லா யுத்தங்களிலும் வெற்றியடைய வைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யுத்தம் வருதா, அசுத்தாவிக்கு முன்னாடி நம்ம எப்படி நிக்கிறோங்கிறது ஆண்டவருக்கு தெரியுங்க, பிசாசுக்கும் தெரியுங்க. ஹல்லேலூயா. அவன் பார்க்கும்போதே அவன் கண்டுபிடிச்சிருவான், இவன் ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறான், ஆண்டவரை எவ்வளவு நம்புறான், இவனுக்குள்ள வார்த்தை எவ்வளவு இருக்கு, அதை வச்சுத்தாங்க அவன் உங்களை தாக்க முடியும். ஹல்லேலூயா. வார்த்தை இருக்கிறது இங்க இல்ல, எங்க இருக்கணும்? இங்க இருந்தா விசுவாசமாக வெளியே வரும், இங்க இருந்தா வாயில வார்த்தையாக வெளியே வரும். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ லார்ட். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபைகளை எங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி இருக்கிறீர். அந்த நிச்சயமான கிருபைகள்ல ஆண்டவரே, நீர் எங்கள் தேவைகளை சந்திப்பதும், ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே நீங்க அந்த பாதுகாப்பை கொடுப்பதும் அடங்கி இருக்கிறது. நீர் எங்களுக்குரிய யாவற்றையும் சந்திக்கிறீர். ஆண்டவரே, அந்த பாதுகாப்பை கொடுக்கிறீர். நாங்க இந்த காலகட்டங்கள்ல எந்த வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, அழைக்கப்பட்டவர்களாகிய, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய, கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கு நீங்க எல்லாவற்றையும் கொடுக்கிறீர். ஆண்டவரே, தேவ பாதுகாப்பை கொடுக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்மளுடைய கரங்களில் காணிக்கைகள், தசம்பாகங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், இந்த ஊழியத்தில் விதைக்க விரும்புகிறவர்கள், உங்களுடைய காணிக்கைகளை இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கலாம். விதைக்கிற போது தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.